சதுரவா கேட்கறதுக்கு அப்பா பதில் சொல்ல. சரி, இப்போ பார்க்க போகிறது பர்சன்டேஜ் சம்மு. பர்சன்டேஜ் வந்து 8th மெட்ரிக்கில் உள்ள எக்ஸாம்பிள் சம் தான் இது. இந்த சம் என்னன்னா, ஒரு வாட்டர் ஹீட்டரு 10,502 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஜிஎஸ்டி வந்து இதில் 18% அடக்கம். அதாவது 100 ரூபா பொருள் 112 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி அர்த்தம் இது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பொருளோட விலை என்ன, ஜிஎஸ்டி எவ்வளோ, இதை தனித்தனியாக பிரிக்கணும். இப்போ பிரிக்கணும்னா, இப்போது 100 ரூபா உள்ள பொருளை 18 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறாங்க. அதாவது 100% கூட 18% எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அப்போது நம்மக்கிட்ட கொடுத்துருக்க இந்த டோட்டலாக எவ்வளோக்கு விற்றாங்களோ 502 டிவைடட் பை 118. 118 டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் ஆஃப் வேல்யூ கிடைக்கும். சரியா? அது கூட 100 மல்டிப்ளை பண்ணால் பொருளோட விலை கிடைக்கும். இப்போ 10502 டிவைடட் பை 118. இப்போ டிவைட் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு முறை டிவைட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் டிவைட் பண்ணுறேன். அதே நல்லா பார்த்துக்கோ. டிவிஷன் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இங்கே 2 5s are 10, 2 2s are 4, 1 பேலன்ஸு 10, 2 5s are 10, மறுபடியும் 2 பேலன்ஸ் இருக்குது 1. 5 to 5 ஒன்று தான் டிவைட் பண்ணணும். இது 8 டைம்ஸ் வரும்போது 472 ரிமைனிங் வரும். ரிமைனிங் வந்து இன்ட்டு 9 வரும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 59 × 9 வந்து 531. அடித்தா 0. அப்போ வேல்யூ எவ்வளோ இது? 89. 180னால 10502 டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 89 கிடைக்குது. 89 கூட 100 மல்டிப்ளை பண்ணால் 8900 கிடைக்கும். சரியா? இது பொருளோட விலை. சரியா? எதிரவா இது பொருளோட விலை. பொருளோட விலையை இப்போ மொத்த விலை இருக்குல்ல, அதுல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1602ங்கிறது அவங்க போட்ட டாக்ஸ். சரியா? எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி ஒரு பொருளோட விலை 200 ரூபா அப்படின்னா அதை 100ஆல் டிவைட் பண்ணி எவ்வளோ % டேக்ஸ் போட்டிருக்காங்க அது கூட மல்டிப்ளை பண்ணால் டேக்ஸ் மட்டும் தனியாக தெரியும். அப்போ பொருளோட விலை 200 ரூபாயும் டேக்ஸோட 36 ரூபாயும் சேர்த்தா டோட்டல் பொருளோட விலை 36 ரூபா. இப்போ இந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்க? டோட்டல் பொருளோட விலை 36 ரூபா, டேக்ஸ் 18 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிவைட் பண்ணுறதே 118ஆல் தான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். 2 × 100 போட்டால் பொருளோட விலை கிடைச்சிரும்.